கடுமையான பாதையாக இருக்குங்க இந்த அழுதை ஏற்றங்கிறது. இது வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட வண்டி பெரியார்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சத்திரம் தாண்டி வரணும். சத்திரம்னு ஒரு இடத்துலேருந்து இங்கே ஆரம்பிக்குது. இங்கேருந்து அந்த சபரிமலைங்கிறது 12 கிலோமீட்டருங்க. இது ரொம்ப டெரைன். இந்த டொப்போகிராஃபிங்கிறது வந்து நேராக அப்படியே செங்குத்தாகவே இருக்குதுங்க. பார்க்குறீங்க. இப்போது இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யானை சாணி. ஆக்சுவலி யானை வந்து நைட்டு வரைக்கும் இங்கே இருந்திருக்கு. நைட்டு போட்டு எங்கேயோ பக்கத்தில் போயிடுச்சு. இந்த சைடு போயிருக்கலாம். பார்ப்போம், வர வழியில் யானையை பார்ப்போமா என்னன்னு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒளிப்பாதை வர சுகுமார் அருண். இதுதான் யானையோட வழித்தடன்னு நினைக்கிறேங்க. பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, இங்கே பெரிய பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. இந்த அழுதை ஏற்றம் கடினங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஏப்பா சரியான வியூ ப்ரோ தானா. அங்கெல்லாம் மேலே வீடு இருக்குது ப்ரோ. அதுக்கு நான் அவ்வளோ டாப்லேயே வச்சுருக்காங்க. அது ரைட்டு தான், நம்ம ஏரியில் வரும். இங்கே பாருங்க, மலை மேலே எவ்வளோ பெரிய வீடு கட்டிடுறாங்கன்னு. எப்படி இவங்க ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. மேலே பாருங்கள் பிளான்டேஷன்லாம் எவ்வளோ இருக்குன்னு. ஏப்பா சரியான வியூ பாயிண்ட். டீ எஸ்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூமில் போட்டுறேன் பாருங்கள். இப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ಗುರು ಬರೋವರೆಗೂ ಕುತ್ಕೋಬಿಡು, ಆಮೇಲೆ ಚಿಕ್ಕ ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. போட்டுருவோம் இதையும் வீடியோவில். இந்த இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு இருக்கிறது தான் அடுத்த செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்கிட்ட உங்களை என்னென்னு செக் பண்ணுவாங்க ஆளுங்கள்லாம். நீங்கள் வரீங்களா இல்லையா, இல்லை எங்கேயாச்சும் ஓடி போயிட்டீங்களா. இதாங்க யானையோட கால் அடித்தடம். இதான் அதோட ரூட்டு போயிருக்கு. இதான் சாப்பிட போயிருக்கு. இங்கிட்டு பாருங்கள், இங்கே இன்னும் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஊற்றுன்னு நினைக்கிறேன். மேலே தண்ணி ஊற 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 அந்த பாறைக்கு நடுவுலாம் வந்து இந்த தண்ணி இருக்கும். இந்த தண்ணி அப்படியே கீழே பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் கீழே அப்படியே வருது. இந்த இடமே அப்படியே உழைப்பகுதியாக இருக்குது. இங்கே வந்து யானை வந்து துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கட்டுறதுக்கு பாருங்கள். வா, அடுத்தது பாருங்கள், அங்கிட்டு ஒரு மலை இருக்குங்க. இந்த வழியாக உள்ளார போயிட்டு அந்த வழியாக ஏறணும். அங்கிட்டு அந்த செக் போஸ்ட் மேலே போகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை தண்ணி குடிக்கிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வெட்டி குளம் மாதிரி வச்சுருக்காங்க. யானைக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றும் இல்லை. அது இங்கே புல்லு தின்னுட்டு எல்லாம் மேலே ஏறி அடைஞ்சிக்கிட்டு நல்லா அதுக்கான வாழ்க்கையை வாழுது. இந்த மாதிரி சுதந்திரமாக நல்லா இருக்கணும். இதெல்லாம் யானை போட்டு துவைச்சிருக்கு அப்படி. அரே விநாயகா, என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் தான் இந்த இடம் தான் உனக்கு ஃபேவரட் ஸ்பாட்டா? ரைட்டு. அப்போ தான் இந்த சமவெளி பகுதியில் தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எங்கேயாச்சும் தரிசனத்தை காட்டிட்டு ஒரு வேளை வேறு எங்கேயாச்சும் விரட்டிட்டு போய் விட்ருவோம்ல ப்ரோ. சூப்பரான பகுதியாக இருக்குங்க. அதெல்லாம் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் எங்கே என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பயணத்தை மேற்கொண்டு எங்கேயாச்சும் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணுற வேண்டியதான். ஏன் பாருங்கள், தலைவன் விளாண்டுருக்கான் போல் ஏறுறாங்கிற பேரில் பெரிய பெரிய கால் அடிக்கலாம் பாருங்கள். ஏறி விளாண்டுருக்கான், ஏறி கூச்சிருக்கான். காட்டெருமை வேறு அதிகமாக இருக்குங்கிறாங்க. இங்கே பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க உள்ளார எடுத்துகிட்டு வரும்போது. ஏன்னா இந்த குப்பைலாம் மக்கறதுக்கு வந்து ரொம்ப காலம் எடுத்துக்கும்.
என்விரான்மெண்ட் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக்கை முற்றிலும் தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. அதாவது எப்படி லெவலுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அடிபட்டு ஓட்டத்தை நோக்கி தெரியாத மேன்மை எல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அடிக்கடி அந்த மாதிரி வரணும். ஆனால் இது வருஷத்தில் வந்து 2 மாதம் மட்டும்தான் திறந்துருக்கு. என்னைக்கு திறந்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து இது பட்டல பூஜைக்காக வந்து கார்த்திகை 1ஆம் தேதி வந்து இங்கே வந்து திறக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து பட்டல பூஜைக்கு முன்னாடி ஒரு 3 நாள் மூடுறாங்க. அடுத்து வந்து தை 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த இடம். பாருங்க ஒரு காட்டுறேன் அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் ஐயோ இந்த காற்று மூலிகை காற்று மாதிரி பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. அப்படியே பாருங்க ஒரே மலையா ஒரே அழகா இருக்கு. ட்ரெக்கிங்கு செம்ம ஜாலியாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்ககிட்ட மேலே உச்சியில் நிற்கிறேன். மலை ஏறி இறங்குங்க. அதுக்கு வந்து புலிமேடு இந்த மலைப்பகுதியோட ஒரு டாப்பஸ்ட் ஐட்டம்ஸ் சரியான அழகா இருக்குங்க. சபரிமலை வரணும் அப்படின்னு நீங்க வந்து இந்த பாதை வழியா வாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா முந்தி பெரியாறுல இறங்கி சத்திரத்துக்கு வந்து ஷேர் ஆட்டோ இருக்குங்க. ஷேர் ஆட்டோவும் இருக்கு, ஜிப்சியும் இருக்கு. ஷேர் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500 காஸ்ட்டுங்க. அதே ஜிப்சினா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோன்னா 1000 காஸ்ட்டுங்க. ஸோ அது மூலிமா வந்து இங்கே வந்தீங்கன்னா டோக்கன் போட்டு ஒரு 8:30 மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே வியூ பாருங்கள், வியூ பாயிண்ட் இங்கே பாருங்கள். தண்ணி ஓடையிலேருந்து கசிஞ்சு அப்படியே உள்ளார போகுது பாருங்க. பாருங்க அப்படியே காற்று அடிக்குதுங்க, காற்று அடிக்குதுங்க, சரியான காற்று. ஸோ நல்லா ஃபீல் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ் ஏரு லங்ஸுக்கு சூப்பரான ஒரு இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கு. செம்மையாக இருக்குங்க. வந்து இதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அழகு அவ்வளோ ரம்மியம் இருக்கு. வாங்க இதை ட்ரை அவுட் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ. இதாங்க வந்து விபத்து அப்படின்னு 2016 நடைபெற்றது. சாரிங்க, நடைபெற்றது. அதெல்லாம் 28 பேர் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எதுவுமே போடாதீங்க. பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ஹீட் ஆகி தண்ணி அந்த மாதிரி இடமா ஏறி தெரிஞ்ச சிலரெல்லாம் காஞ்சிருச்சுன்னா ரொம்ப காஞ்சி ஈஸியாக தீப்பிட்டுறாங்க. எப்படிப்பட்ட டெரைன்ல இவங்க இறங்கிருக்காங்க. இதெல்லாம் வந்து சரியான இது சரியான இது வந்து தர்பூசணி பழத்தை எடுத்துட்டு போயிட்டு இங்க ஒரு பீஸ், அதுவும் ரொம்ப சின்ன பீஸுங்க, அதை போய் 10 ரூபா நிற்கிறாங்க. எனிவே they make see
ஏன்டா தம்பி வீடியோ எடுத்த அப்படின்னு. ஐ திங்க் அந்த மலையில் பாருங்கள், அது வந்து எனக்கு தெரிஞ்சு யானை கூட்டம் தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரில, கண்ணுக்கு புலப்பட மாட்டேங்குது. ஒரு வேளை எறும்பு கூட்டம்னு நினைக்கிறேன், காட்டு எறும்புன்னு. பக்கத்தில் போவோம்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பார்ப்போம் கொஞ்சம் பக்கத்தில். ஸ்டே டியூன்ட். பாருங்க, இவங்க வந்து பட்டன் போடுறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து எதுவும் வைக்கக்கூடாது. செருப்பு போடாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம். சரியான காற்று அடிக்குதுங்க. பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். யானை கூட்டம் தாங்க அது. அதில் ஒரு தனியாக ஒரு யானை நிற்கிது. அந்த தனியாக ஒரு யானையை பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ பெருசு காட்டெருமை இருக்காது, அது யானையாக தான் இருக்கும். இங்கிட்ட ஏதோ ஒரு கேம்ப் மாதிரி போட்டு செக் பண்ணுறாங்க. இங்கிட்ட தான் வந்து மெயினான பிளேஸ். இது புல்மேடுன்னு நினைக்கிறேன். இதுதான் புல்மேடு. இங்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஏறும்போது டோக்கன் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் வரீங்க, என்ன டோக்கன் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்து, மேலா ஃபீமேலா அப்படின்னு எழுதுகிறாங்க. அந்த இதை எழுதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடம் அந்த கேம்ப், அதில் தான் வந்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே ஏறினாலாம் எல்லாருமே இங்கே வந்துட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க மிஸ் ஆகிட்டா அப்படி அது இவங்களுக்கு தான் டேஞ்சர் ஃபாரஸ்ட்டுக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த கவுண்டரில் வந்து ஸோ இந்த இடத்துல உள்ளார சாப்பாடு தராங்க. சாப்பாடு வந்து கஞ்சி சாதம், அப்புறம் வந்து ஊறுகாய் தருவாங்க. 45 ரூபா காஸ்ட் பெர் ஹெட்டுக்கு. இங்கேயே சாப்பிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வீடியோ காட்டுறோம் பாருங்கள், இதுதான் தெரியுது. ஸோ எனிவே, we have exploring some new things. You have to explore some new things in your life always. Okay, it's very very useful for your life. Thank you. Stay tuned. இந்த இடம் தண்ணி வர இடம் வர மாட்டேது. தண்ணி வர இடங்கிறதுனா இந்த இடத்துல கொஞ்சோண்டு சிமெண்ட் ரோடு மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து வண்டி வந்து இங்கே உள்ளார போகல, காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவில். அதெல்லாம் வந்து சிக்கிக்கிச்சுன்னா இதாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து எருமை மாடு, காட்டு எருமும் இருக்குது. இதோட கால் தடங்கள்லாம் நல்லாவே தெரியுது பாருங்கள். ஸோ இங்கிட்ட யானை நடமாட்டம் வந்து கிடையாது. இது காட்டு எருமை பகுதி. இது எங்கள் ஏரியா, உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி. ஹே ஹாய்டா, எங்கடா இந்த சைடு சுற்றிக்கிட்டு இருக்க? வெரி குட். எங்கள் இன்னும் தலைவர் வந்திருக்காரு. எனக்கு அடுத்த இடத்துக்கு போவாங்க. இதான் இந்த ஹெட் ரேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது 3வது பேஸ், 3வது செக்கிங், 3வது ஃபாரஸ்ட் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய டவர் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் எல்லாருமே வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாம் வாக்கி டாக்கிங் இங்கேருந்து தான் போகும். டேய் எங்கடா இருக்கீங்க, வெடிமுத்து கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி. ரைட். ஒருவேளை ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் இவங்கெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் செயல்களில் ஈடுபட்டுற போகிறாங்க, விபரீதமான செயல்களில் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். பாருங்கள், இந்த ஓரத்தில் பெரிய எலுமிச்சை மரம் இருக்குங்க. இந்த காடு பாருங்க, இது இப்போதாங்க ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதியமாக இருக்குது. மரங்கள் வந்து வளர்கிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. வளர்கிற மாதிரி ஏறி வந்திருக்கு. ஏப்பா அவ்வளோ ரம்மியமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இதுதான் இறக்கம்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்கள், ஏதோ மண் வெட்டி என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. எதையாச்சும் எடுத்து கட்டத்துக்கு போட வேண்டியதான். இந்த இறக்கம் தாங்க ரொம்ப கடினமாக இருக்கும். அதான் வந்து இந்த புல்மேடு பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை பெஞ்சா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து
மழை பெஞ்சதுன்னா ரொம்ப வழுக்கும். எங்கேயாச்சும் வந்து தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளும் வந்து அந்த தண்ணியிலே சர்க்கஸ் மாதிரி போய் ஐயோ அம்மா கைப்புள்ள காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் போல். ஐ திங்க் இங்கே பாருங்கள், தலைவன் வந்து வேறு லெவல் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு தான் போட்டிருக்கு. நம்ம தோழர் வந்து தள்ளி விட்டு செக் பண்ணிட்டார். இனிமே போக போக இன்னும் கிட்ட காடை நல்லா ஈஸியாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்கிற மாதிரி நம்மளும் இந்தாண்ட ஒரு வழியில் ஏறி போயிட்டுருக்கோங்க. இது வந்து பாருங்கள், நம்ம தோழர் வந்து முன்னாடி போகிறாரு எப்படி இருக்குன்னு. எங்கே போனாலும் முட்டியான பயங்கரமாக வலிக்குது. ஏற்றம் கூட ஓரளவு கடினமாக இருந்தாலும் இறக்கங்கிறது வந்து ரொம்ப, அதை தான் சொல்லுவாங்களே, இது இந்த கரிமலை இறக்கம் கடினம்னு. ஐயோ, இதுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு வந்துருங்க. எனிவே வி எக்ஸ்ப்ளோர் சம் திங்ஸ். ஓகே, லைஃப் இஸ் வெரி மச் சேலஞ்சிங். ஒரு நம்ம காரியத்தை செய்கிறதுக்காக என்னடா அட்வைஸை போட்டு தள்ளுறான், என்னங்க பண்ணுறது, போட்டு தள்ளி தான் ஆகணும். இங்கிட்டு பாருங்கள், சபரிமலை சன்னிதானம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. வி ஹேவ் டு கோயிங் டு ரீச் சபரிமலை சன்னிதானம். பக்கத்தில் வந்துட்டோங்க. ஸ்டே டியூன்ட். இந்த இறக்கத்துலலாம் தயவு செஞ்சு வயதானவர்கள் கொஞ்சம் குச்சி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நல்லாவே சறுக்கி விடுது. இந்த இடத்துல குச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு போகும்போதெல்லாம் மலைக்கு ஏறும்போது ஒரு பெரிய சிலம்பு அடி மாதிரி ஒரு தண்டு கொடுப்பாங்க. நல்லது. இந்த இடம்லாம் தயவு செஞ்சு பாருங்கள். இந்த பக்கத்தில் தான் இருக்குது சபரிமலை. பட் ஆனால் இந்த இடம்லாம் ரொம்ப, சப்போஸ் மழைலாம் பேஞ்சிச்சுன்னா இந்த வழியில் வர்றது ரொம்ப சிரமங்க. சரியான கஷ்டம். இப்போ இறங்கும் போதே நார்மலாக சறுக்கி விடுது. பி கேர்ஃபுல், ஆல்வேஸ் பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுவாமி சரவணையப்பா, சுவாமி சரவணையப்பா. இவ்வளோ பெரிய பயணத்தை முடிச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட சன்னிதானத்தை நெருங்க போகிறோம். இந்த பாருங்க, பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஐ திங்க் இவங்கெல்லாம் கேரளா ஃபயர் போலீஸ் ஃபாரஸ்ட். இதெல்லாம் பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மழை அதிகமாக பெஞ்சு இந்த மாதிரி வந்து பாசி ஆகிடுது. பாறையில் வந்து தண்ணி நின்று அப்படியே இந்த பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், அப்படியே வந்து பாசி உருவாகிடுது. ஏன்னா என்ன மரம்னே தெரிலங்க. இந்த மரத்தோட பேரே என்னன்னு தெரியல. பட் ஆனால் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு மேலே தான் ஹைட் இருக்குது. 25 மீட்டர்ஸ்க்கு மேலே வளருது இந்த மரம்லாம். இன்னும் அதுக்கு மேலே கூட வளரலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஸ்லோப்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிற மரம். ஸோ இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா இந்தாங்க இந்த கான்டூர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மண் பாறை அரிப்பு, அந்த மாதிரி அரிப்புலாம் இல்லாமல் மண்ணை வந்து தடுத்து நிறுத்தி நல்லபடியாக வந்து இது பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி உள்ளது. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கிட்டும் இந்த கப்போலி காட்டில், நல்லா அடர்ந்த காட்டில் சரியான யானை சாணி போட்டு வச்சுருக்கு. அடுத்தது இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு பாருங்கள், பெரிய உராங்குட்டான். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கருப்பாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து உராங்குட்டான். அதுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது அது கீழேயும் வருது. பாருங்கள், அங்கிட்டலாம் அந்த இடத்துலையும் இருக்குது பாருங்கள் உராங்குட்டான். ஐ திங்க் ஒன்று உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், உராங்குட்டான். ஸோ அதோட வாழ்விடம் இது. அதோட வாழ்வு இடத்துக்குள்ளார தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க இதெல்லாம். வெரி குட். வி வில் எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். ஐ திங்க் இந்த பச்சை பாசின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கே வளர்ப்பாங்க. அது வந்து மீனுக்கு உரமாக இருக்கும். அதேமாதிரி இதில் பாருங்கள், இந்த மரத்தில் இந்த பாசிலாம் வந்து அப்படியே வளர ஆரம்பிக்குதுங்க. அப்போ பாசி வளரும். மேபி இது எக்ஸாம் கொஷினாக இருக்கலாம். இதோட வேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பிடிப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மரங்களை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நட்டு வச்சு மலை சரிவை வந்து தடுக்கிறதுக்காக இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அரவிந்தா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி பெரிய பள்ளங்க அது. ஸோ அதனால் இந்த சைடு வரும்போது ரைட் சைடில் நல்லா ஏரியா வாங்க. ஸோ ஃபாரஸ்டரும் நின்று ரைட் சைடே நில்லுங்க. ஓகே மக்களே, இங்கிட்ட நான் சறுக்கி விழுந்தேன்னா அடுத்தது நான் உங்களுக்கு வீடியோ போடுற அளவுக்கு ஆளே இருக்க மாட்டேன். நான் நிறுத்திடுறேன். பாய்.
மக்களே, கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கோரிக்கை வைப்போம். இந்த மரம் விழுந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வெட்டியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ தடைகள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குமாறு கோரிக்கை வைப்போம். ஏங்க பார்த்தா பெரிய பள்ளங்க, கிட்டத்தட்ட டெப்த்து பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டேறதுக்கு. அதை தாண்டி கூட போகலாம். சரியான சரிவு ப்ரோ. ஏப்பா அப்பா ப்ரோ, இங்கேயே 200 மீட்டருக்கு மேலே போக மாட்டேறதுக்கு. ஆமாம் ஆமாம், ஓடையில் உயிரோட கிடப்போமா என்னன்னே தெரில. ரைட்டு, ஓகே மக்களே. ஸோ வந்து இனிமேல் சபரிமலை கிட்ட போய் பார்ப்போம். இதெல்லாம் என்ன மரமே தெரிலங்க. இங்கே பாருங்கள், இதோட பேர்லாம் பார்க்கணும், அறிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் என்ன மரம், எதுக்கு இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு? இந்த மாதிரி மரம்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ? நல்லா வேர் பிடிப்பு பண்ணி இந்த மண்ணை வந்து சரிச்சு விடாமல் நிறைய பாதுகாக்குது மலைப்பகுதிகளை. அது இல்லாமல் கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ அது இதுக்காக தான் போல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் செம்மையாக இருக்குது. இங்கிட்டலாம் பாருங்கள், பெரிய பள்ளம். இனிவே பின்னாடி நம்ம தோழர் வந்துட்டுருக்காரு. இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் இங்கே சுவாசிக்கிற காற்று லங்ஸுக்கு எவ்வளவோ ரொம்ப நல்லதுங்க. அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு வரேன். அவ்வளோ அளவுக்கு வந்து லங்ஸுக்கு சூப்பராக இருக்குது. எனிவே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் 2 கிலோமீட்டர் பையா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சபரிமலை வந்துடும்னு நினைக்கிறோம். பட்டாம்பூச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாம் ஒரே ரகத்தை சேர்ந்தது. அதோட வாழ்வு இடத்துல அதுவும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்குங்க. ஸோ நெருங்கிட்டோம் தோழர்களே. ஆல்மோஸ்ட் காலைல ஒரு 8:30 9 மணிக்கு ஆரம்பித்தோம் இந்த வழிபாதையில். ஐ திங்க் வந்து இப்போ எத்தனாவது 1:55 ஆகுது. இன்னும் ஒரு 600லேருந்து 700 மீட்ரு பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துட்டோம் சபரிமலை சன்னிதானத்தை. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நெருங்கிடுவோம். லைட்லாம் போட்டு வச்சு ஐ திங்க் ஃபாரஸ்டர்லாம் வந்து போகிறதுக்கு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டெலாம் வந்து போகிறதுக்கு தான் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஐ திங்க் இது அவங்க வெள்ளையாக பில்டிங் தெரியுது பாருங்க, அதுக்குள்ளார தான் இருக்கும். எனிவே யூ வில் see guys, the journey, the adventurous is going to complete ஆக போகுது. எனிவே இட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் ஜேர்னி. பார்க்கலாம். எனிவே தோழர்களே, எங்கிட்ட இந்த ஜேர்னியை வந்து முடிக்க போகிறோம். நாங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நாங்கள் எத்தனாவதாக வந்திருக்கோங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து காலைல ஒரு 9 மணிக்கு மேலே கிளம்பி ஓரளவு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த டோக்கன். இந்த டோக்கனை இங்கே செக் பண்ணி நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதை அவங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கோன்னு. எனிவே we will finish now going to reach Sabarimala.